வணக்கம். பாஜகவோட ஆட்சி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்ட் பார்த்துருப்போம். அதோட ஒரு பெரிய புரொட்டஸ்ட்டா நாடு முழுக்க பேசுபொருளா இருக்கிற ஒரு புரொட்டஸ்ட் சிஜேபி அண்ட் சோனம் வாங்சுக் 2 பேருமே சேர்த்து டெல்லியே அதர விட்டுருக்காங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்க இந்த வேளையில பார்த்தீங்கன்னா, 20 நாளுக்கும் மேற்பட்டு உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அவர் பார்த்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கன்ஃபைன்மெண்ட் தான். அவரே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன என்னோட விருப்பத்துக்கு மாறாதான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சிறைப்பிடிப்பு மாதிரி தான் அது. இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சிங் டு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டோட ஒரு பகுதியாக இந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே பாராளுமன்றத்தை நோக்கி நடக்கிறாங்க. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட அந்த தடுப்புகளையும் தாண்டி போயிடுறாங்க. எல்லா வாட்டியும் இந்த மாதிரி பாராளுமன்றத்தை நோக்கி நடக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துலேயே நிப்பாட்டிடுவாங்க. இந்த வாட்டி அவங்க அலோவ் செய்யப்பட்டார்களா இல்லை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலையா அப்படிங்கிற இருவேறு சந்தேகங்கள் இருக்குது. அப்படி பல பேரிகேடை தாண்டி அவங்க பாராளுமன்றத்திட்ட போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சரியான தலைமை இருந்தாலே கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சரியான தலைமை பார்த்தீங்கன்னா, அபிஜித் திப்கே அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் அந்த மார்ச்க்கு யாருமே சரியாக வழி நடத்தாதனால அந்த கூட்டத்தை ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி பல இடங்களில் கலவரம் உண்டாக்கப்படுது. அதுக்கப்புறம் துணை ராணுவ படையாக இருக்கட்டும், போலீஸாராக இருக்கட்டும், அப்புறம் பாராளுமன்றத்துக்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இவங்களை தடுத்துடுத்துற வேலையை பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் பாராளுமன்ற கேட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு யாருமே மார்ச் பண்ணி போனவங்க பாராளுமன்றத்து கிட்ட இவ்வளோ வரைக்கும் போனதே இல்லை. பட் இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட போயிடுச்சு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் பல இராணுவ வீரர்கள், துணை இராணுவ படை எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸை ரெடியாக லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டுது. அதுக்கப்புறம் தண்ணீர் பீச்சியும் பார்த்தீங்கன்னா பல பேர் சிதற விட ட்ரை பண்ணாலும் அவங்க ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கன்றதுனால அவங்கள ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே கன்ஸோட பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் ஏம் பண்ணிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அதோட ஃபுட்டேஜஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபுல் ஃபோர்ஸில் இந்த போராட்டக்காரர்களை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அந்த ரைட் நடக்கிறப்போ திருப்பியும் காவலர்களையும் தாக்குவாங்களே, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர் புகை குண்டுகள் தாங்காமல் நிறைய பேர் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சில பேரை அவங்க பிடிச்ச போலீஸார் அவங்கள செம்ம அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா அடிச்சுக்கோ, நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னது இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிரி புதிரியாகி அங்கே நடந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் அபிஜித் திப்கே மேலே ஒரு சங்கி பெண் மையை எரிஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு யாரெல்லாம் அங்கே தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிரட்டல் விடுக்கப்படுது. சீக்கிரமாக இந்த ஜந்தர் மந்தரில் இருக்க கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்க டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னா, மீண்டும் அங்கே யாருமே கூடாமல் இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் எங்கேயுமே கூடிடக்கூடாது அப்படிங்கிறத கலைக்கிறதுக்காக எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் டெல்லியில் முக்கியமான பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இணையதள சேவை அண்ட் மொபைல் சேவையே நிறுத்தப்பட்டுச்சு. ஜாமர்கள் போட்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது யாருக்கும் போயிட்டு இன்னும் நிறைய கூட்டம் அங்கே திரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இந்த ப்ரொட்டஸ்ட்டோட ஒரு முக்கியமான காரணமான நீட் பேப்பரோட லீக்ஸ் பற்றின கேள்விகள்லாம் எடுக்கப்படுது. பாராளுமன்றத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமளி துமளியாக நடக்குது. இந்த பாராளுமன்ற கூட்டத்தோடு முடிஞ்சு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அங்கேருந்து வெளில போயிடுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கே இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருக்க சில பீப்புள் மீட் பண்ணுறாங்க. பட் ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தியை மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்த சூழ்நிலையில் நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் பாஜக ஆட்சியில் பாராளுமன்றத்தை நோக்கி இவ்வளோ கிட்ட போனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதான் முதல் முறை. அப்படிங்கிறதுனால இது பெரிய பேசுபொருளாக இருக்குது. இன்னொரு பக்கம் அவதூறுகளும் பல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் மாதிரி காட்ட முயற்சி செஞ்சாங்க. ஆனால் தொடர்ந்து தன்னோட ரிசைலன்ஸால் அரசாங்கத்துக்கு எதிராக அவர் கேள்வி கேட்டே இருக்கிறதுனால மக்கள் அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவரை பற்றி பல அவதூறு தகவல்கள்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சொகுசாக இருக்கார், அங்கே பாருங்கள் சோனம் வாங்சுக்கு சாகர நிலைமை இருக்கார், இவர் சொகுசாக வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரியான செய்திகள்லாம் பரப்பப்படுது. இப்போ சோனம் வாங்சுக்கு வருவோம். சோனம் வாங்சுக் இவருக்கு ஏங்க விஜய் அவர்கள் ஆதரவு கொடுக்கணும், ஏன் முகப்பில் இந்த படத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோனம் வாங்சுக் யார் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவங்க காலங்காலமாக இவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. இவங்க அப்பா காலகட்டத்திலே இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இதே மாதிரி உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, பிரிவை ஏற்படுத்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா சோனம் வாங்சுக் நாட்டுக்காக அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அவருடைய பல கண்டுபிடிப்புகளுக்காக அரசாங்கமே அவருக்கு விருது
கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய சில கண்டுபிடிப்புல அங்கீகாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. எங்கள் இந்தியன் இராணுவம், இந்தியன் ஆர்மிக்கு. ஸோ இந்த நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு நபர் ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருந்தும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தன்னோட உயிரே வந்து துச்சமாக மதித்து ஒரு முக்கிய காரணத்துக்காக போராடிட்டு இருக்காரு. எங்கேயோ லடாக்கோட உரிமைக்காக போராடுறவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஏன் நம்ம வந்து குரல் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கும் சேர்த்து தான் அவர் போராடிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீட் எதிர்க்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் நீட்டுக்கு படிக்கிறவங்க அதில் வந்து அடிப்படைஞ்சு போய் படித்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. பட் இந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபில்டர். இது வந்து எல்லா மக்களுமே வந்து டாக்டர் ஆகலாம், அனைத்து படியில் இருக்கவங்களும் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து அலோவ் பண்ணாமல் ஒரு படிநிலையை உண்டாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி சில பேர் மட்டும்தான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கப்பட்டது அப்படின்றத இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல பேர் ஏற்றுக்கிறாங்க. என்னதான் நம்மளுக்கு நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. திமுக பெயரளவுக்காவது அதுக்கு எதிராக வந்து பேசியிருந்தாங்க. ஏன் இப்போ முதல்வராக இருக்க விஜய் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிதாவுடைய மரணத்துக்கு மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஆறுதலும் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்ம சோனம் வங்சக் என்ன பண்ணுறாருனா நீட் பேப்பர்ஸ் லீக் ஆனதுக்கு கவர்மெண்ட் முழு பொறுப்பை ஏற்றுக்கிறோம், சரியான விளக்கம் தரணுங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுப்பை மையத்துக்குள்ள சரியான விளக்கமும் தரல. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அண்ட் நீட் அப்படிங்கிறதே வந்து ஒழிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன் வச்சு தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை 20 நாளுக்கு மேலே பண்ணிட்டு வராரு. அப்புறம் தான் ஒரு குண்டு கட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, இவரை பற்றி இன்னொரு தகவல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சேத்தன் பகத் எழுதின 3 Idiots அப்படிங்கிற அந்த புக் இருக்கு இல்லையா, அதை தழுவி எடுக்கப்பட்டது தான் 3 Idiots படமும். அதில் அமீர் கான் கேரக்டர் இருக்குல்ல, அதை இவரை வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா தன்னோட காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவரும் நிறுத்திக்காமல் அதையும் தாண்டி ரொம்ப பிரெயினியாக இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷனரியாக இருந்திருக்காரு. அப்படிங்கிறனால இவரோட கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் அமீர் கான் பண்ணியிருப்பார். அதே கேரக்டர் தான் நண்பன் படத்தில் வந்து நம்மளுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் வந்து பண்ணியிருப்பார். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பட்டமளிப்பு விழா போனப்போ அங்கே இருக்க மாணவர்கள்லாம் அவர்கிட்ட ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சோனம் வங்சக்காக ஜஸ்ட் இந்த கேரக்டர் பண்ணதுக்காகவே வந்து முதல்வர் குரல் கொடுக்கணும்னு சொல்ல, நீட்டுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்களா, அப்போ கண்டிப்பாக வந்து சோனம் வங்சக் குரல் கொடுத்து தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்துக்கு நீங்கள் நேராக போய் கலந்துக்க முடியாது. ஆனால் போலீஸார் குண்டுக்கட்டாக அவர் தூக்கிட்டு போகும்போது அதற்காவது ஒரு அறிக்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். அதையும் தாண்டி இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து சந்தேகம் எழுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தார், மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கூட ஒத்து போய் தமிழ்நாட்டுக்கு தேவையானது எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சுப்போம் அப்படிங்கிறது இணக்கமாக போகிறது எல்லாமே ஒத்துக்கிறோம். அது வந்து சரியான ஒரு போக்கு தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கிறதுக்காக நம்மளோட ஈகோவை வந்து படைச்சிட்டு போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு பெரிய ஒரு காசுக்காக அப்படின்னு சொல்கிறது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் திமுக எப்படி கள்ள கூட்டணி பாஜக கூட வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் பிஜேபி மேலே ஒரு சாஃப்ட் டோனில் போகிற மாதிரி இருக்கே. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிஜேபியை பார்த்து ஏன் பம்பிஸ்தான் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறோம். ஏங்க இப்போ முதல்வராக இருக்கார், அவர் என்னங்க இதுக்கெலாம் போகணும் அப்படின்னா, முதல்வராக இல்லாதப்போ அண்ணா ஹசாரே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய போராட்டத்துக்கு போய் ஆதரவு தந்தவர் தான் விஜய். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கர்ச்சீஃப் கட்டு வந்து நின்றவர் தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கும் எதிராகவும் பேசினவர் தான். ஏன் நம்மளோட ஈழத்தமிழருக்காகவும் போயிட்டு பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து ராமேஸ்வரத்தில் நடத்தினவர். அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு எதிராக அவரும் பேசியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நேராக போய்ட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, பாஜக அரசாங்கத்தோடைய அட்டகாசத்தை அடக்குமுறையை இப்போ வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் வந்து சரியான பதில் சொல்லாமல் இருக்கிற தர்மேந்திர பிரதானோட ரிசைனேஷன் மட்டும்தானே கேட்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை கூட பண்ண துப்பில்லாத இந்த பாஜக அரசாங்கத்தை பற்றி நீங்கள் கடிந்து பேசலாம் கூட பரவாயில்ல. சோனம் வங்சக்கை ஏங்க அமைதியாக போராடிட்டு இருந்தவரை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயம் பேசினா எவ்வளோ பேருக்கு போய் சேருது. ஆனால் நீங்கள் இதை பற்றி ஒரு அறிக்கை விட்டீங்க, ஒரு ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னா நிஜமாவே மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன பயமும் இதில் மேலே இன்னொரு ஒரு பொறுப்பும் தானே ஏற்படும். உங்களை பற்றி வேறு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல்வரோடு நிற்க போகிறதில்ல, இந்திய பிரதமராகவும் ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நார்த்தில் பல பேர்கிட்ட மைக்க நீட்டினா அவனுக்கு மோடி வேணுமா தளபதி விஜய் வேணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் தளபதி விஜய்ன்ற ஆப்ஷன் உங்களை தான் கிளிக் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் பிரதமர் ஆகுங்கன்னு சொல்ல, அது உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் ஆகிட்டு போங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் உங்கள் மேலே நிறைய பேர் வச்சுருக்கிற ஒரு மரியாதை மதிப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமை யூஸ் பண்ணி உங்களுடைய ஒரு குரல், முக்கியமாக நீட்டுக்கு எதிராக அவர் போராடுறது இல்லையா, அதனால் ஒரு குரல், அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வயலன்ஸில் ஈடுபடல, அதனால் அவருக்கு ஒரு குரல் நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இதையும் தாண்டி அண்ணா ஹசாரே போராட்டத்தில் கலந்துக்காத செலிபிரிட்டிஸே இல்லை. ஆனால் இந்த பர்டிகுலர் போராட்டத்துக்கு எந்த செலிபிரிட்டியுமே வரல. ஏன்னா ஏற்கனவே பல பேர் வந்து ஓரங்கட்டப்பட்டு சில பேர் மட்டுமே பாஜக ஆட்சியில் வளர்த்து விடப்படுறாங்க பாலிவுட்டில். நம்ம எதுக்கு இருக்கிற தொழிலை கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்காங்க. போயிட்டு ஆதரவு தரோம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் பேசி ஏற்கனவே தன் மேலே இருக்க ஹேட்டை வந்து இந்த போராட்டத்து மேலே
தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கறதுக்கு பிரகாஷ் ராஜ் போன்ற செலிபிரிட்டிஸ்லாம் போகிறாங்க. ஸோ அந்த பிரகாஷ் ராஜ் வந்து போகிறாரு போல அப்படிங்கிறத விட்டுருங்க. எந்த செலிபிரிட்டிஸுமே போய் அது வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரெடியாக இல்லாதது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கப்பு சிப்புன்னு இதை பற்றி பேசாமல் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் பல ஆக்டிவிஸ்ட் பல அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்க. முதல்வராகிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை குறித்து வந்து ஒரு அட்லீஸ்ட் சாஃப்ட் டோன்லையாவது ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்ருக்க சிறை வைக்கப்பட்டிருக்க சோனம் வாங்சுக் அவரோட உயிர் பொழைச்சிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் லாங் டைம் அவர் வந்து இதே காசுக்காக வந்து போராடணும். இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சமூகத்துக்கு தேவை. அது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இல்லாதவராக இருந்தாலும் சரி அவர் போராடுற ஒரு காசு தமிழ்நாட்டில் இருக்க பல மாணவர்கள் மருத்துவ கணவரில் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. ஸோ முதல்வர் விஜய் அவர்களே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நன்றி.